Hello everyone, welcome to Code Hunters, a team of full stack developers and security analysts. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு புது சீரிஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட்டும் இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்றது என்ன, ஸோ எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க, இது ஃப்ரீயாக இல்லை ப்ரோ வெர்ஷன் இருக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே டீட்டெயிலாக ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். சரிங்களா? மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ Node.js அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி Metasploit அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு பெனட்ரேஷன் டெஸ்டர்ஸ் வந்துட்டு பென் டெஸ்டர்ஸ் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வெப்சைட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை விண்டோஸ் சிஸ்டம், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், இல்லை மேக், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, லினக்ஸாக இருந்தால் கூட சரி. ஸோ இதில் ஏதாவது ஒரு புதுசாக ஆப்ஸ் ஆர் யூஆர்எல் ஜென்ரேஷன், வெப் அப்ளிகேஷன் இருந்தால் அதை பெனட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டை வச்சு அந்த ஒரு திங் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸ்ப்ளாய்ட்னா என்ன அப்படின்னா ரிவர்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஷியல் இதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, நான் வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டரோட ரிவர்ஷியல் ஆக்சஸை எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். இதுக்கு பேர் ரிவர்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஷெல்லில் என்ன நடக்குது, ஸோ ஷெல்லுனா அந்த சிஎம்டி அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஸோ லினக்ஸில் டெர்மினல், விண்டோஸில் சிஎம்டி, இது மாதிரியான ஷெல்லுக்குள்ளே என்னென்ன விஷயம் நடக்குது. ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் நடக்கிற எல்லா விஷயமே ஷெல்லுக்கு தெரியாமல் நடக்காது, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தெரியாமல் நடக்காது. ஸோ அந்த ஷெல்லிருந்து நம்மளால் ரிவர்ஷியல் எடுக்க முடியும். ஸோ ரிவர்ஷியல்னால் அவங்க ஒரு போர்ட் இருக்கும் இல்லையா, அவங்க போர்ட்லேருந்து நம்ம போர்ட்டுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம போர்ட்டில் ஒரு லிசனர் செட் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் டோர், க்ளோஸ் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஓப்பன் டோர் வச்சுருப்போம் ஆல்ரெடி இங்கே நம்மளோட சிஸ்டமில். ஸோ அந்த ஓப்பன் டோர் வழியாக அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்லேருந்து ரிவர்ஷியலில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரிவர்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா, ஸோ இந்த டோட்டல் ப்ராசஸ்க்கு பேர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வைரஸ்ன்னு கூட சொல்லலாம் நீங்கள். இதுக்கு பேர் பேலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேலோட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இமேஜாவோ, ஒரு வீடியோவோ, இல்லை ஒரு யூஆர்எல் லிங்காவோ ஆர் சம்திங் எல்ஸ், ஸோ ஏதோ ஒரு ஃபைல், ஒரு பேக் ஃபைலாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு இருக்குது அப்படின்னா ஆண்ட்ராய்டோட கோர் ஃபைல் என்ன, ஏபிகே ஃபைல். அதே மாதிரி விண்டோஸோட கோர் ஃபைல் என்ன, இஎக்ஸி ஃபைல், எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் இல்லையா. அதே மாதிரியான ஃபைல்ஸ், அதாவது ஒரு இந்த சிஸ்டமோட மெயினான கோர் ஃபைல்ஸில் நம்ம ஒரு பேலோட எழுதுகிறோம், அதாவது பேலோட க்ரியேட் பண்ணுறோம். ஒரு வைரஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வைரஸை அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம். அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து ரிவர்ஷியல் ஆக்டிவேட் ஆகி நமக்கு டேட்டா நம்ம போர்ட் வழியாக நம்மளோட சிஸ்டமுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ பேலோட் அப்படின்றது நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிற விஷயம். மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்றது நம்ம பேலோட க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது அந்த சிஸ்டம்க்கு நம்ம அனுப்பி அவங்கக்கிட்டேருந்து ரிவர்ஷியல் எடுத்துகிட்டு வந்து நம்மள்ட்ட கொடுக்கறதுக்கு பேர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ ரிவர்ஷியல்னால் அவங்கக்கிட்ட இருக்கிற டேட்டா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது. சரிங்களா? ஸோ ஷெல் வந்துட்டு ரிவர்சிபிள் நடக்கும். ஸோ நம்மக்கிட்டேருந்து டேட்டா போகிறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்டேருந்து டேட்டா வரும். சரிங்களா? ஸோ இதுதான் இதில் இருக்க கோர் கான்செப்ட்ஸு. இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்துட்டு ப்ரோ வெர்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரோ வெர்ஷன் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு $5,000 நினைக்கிறேன், $5,000 பர் மந்த்து. அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேலோட்ஸ் அப்படின்றது, ஸோ மீட்டர்பிரிட்டர் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்டர்பிரிட்டர் செஷன்னா என்னென்ன பேலோட்ஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த செஷன்ஸை மீட்டர்பிரிட்டர் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து டேட்டா ஃப்ளோவோட ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை மீட்டர்பிரிட்டர் தான் நம்மளுக்கு காட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ வேர்பஸ் அவுட்புட் மாதிரி மீட்டர்பிரிட்டர் வந்துட்டு நம்மளுக்கு 1 by 1 அவுட்புட் காட்டிகிட்டு இருக்கும். சரிங்களா? மீட்டர்பிரிட்டர் செஷன் வந்துட்டு எவ்வளோ நேரம் ஓப்பனில் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளால் ரிவர்ஷியல் ஆக்சஸை எடுக்க முடியும். இப்படி தான் அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற நார்மலான மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம் ஒர்க் வெர்ஷனுக்கும் ப்ரோ வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாகவே ஒரு 3000க்கு மேலே பேலோட்ஸும் அந்த வைரஸஸும் இருக்கும் நம்மளோட மெட்டாஸ்ப்ளாய்ட்டில், அதாவது ஃப்ரீ வெர்ஷனில். பட் ஆனால் ப்ரோ வெர்ஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா மோர் தென் 3000 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை ஸ்டேஜாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரீம்லி இன்டென்ஸு, நார்மலு அண்டு யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை டிஃபரெண்ட்டாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோலேயே. நான் லாஸ்ட்டில் எக்ஸாம்பிள் சொல்லும்போது சொல்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி இன்டென்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக போனால் நம்மளால் ரிவர்சல் ஆக்சஸை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ நார்மல் அப்படின்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ யூஸே பண்ண முடியாது அப்படின்றது ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இந்த மூணுத்தையுமே பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரோ வெர்ஷனில்
எக்ஸ்ட்ரீம்லி இன்டென்சிவ் கிட்டத்தட்ட ஒரு 10K இல்லை 20K அப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற டிஃபால்ட்டான பேலோட்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா விண்டோஸ் டிஃபெண்டரு, ஃபயர்வாலு, டிஎம்சி அப்படின்னு ஒன்று இருக்குது, டீமிலிட்டரைஸ்டு ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஎம்சி அப்படின்னா என்னன்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கோட இன்டர்நெட் ஆக்சஸையும் உங்கள் நெட்ஒர்க்கையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டிஎம்சி அப்படின்னு ஒன்று இருக்கும் உங்கள் ஃபயர்வாலில். சரிங்களா? அந்த ஃபயர்வாலில் ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரீச் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அந்த டிஎம்சியை நம்மளால் சீட் பண்ண முடியணும். அந்த டிஎம்சியை பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே போக முடியணும். சரிங்களா? ஸோ ப்ரீச் அப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரீச்சே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அந்த டிஎம்சி வந்துட்டு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபால்ட்டாக இருக்கிற பேலோட்ஸ் வந்துட்டு முடிக்காது. அந்த பேலோட்ஸ் அப்படின்றது ஒரு வைரஸ் தான். அது வந்துட்டு ஆல்ரெடி கோடாக யாராவது எழுதி வச்சுருப்பாங்க நம்மளோட சிஸ்டமில். அது வந்துட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் டிஃபால்ட்டாக இருக்கும். நமக்கு தேவையான கஸ்டமைசபிளான அப்படி வந்துட்டு விண்டோஸ் டிஃபெண்டரோ, ஃபயர்வாலோ, டிஎம்சியோ ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு பேலோட நம்மளால் க்ரியேட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நம்மளுக்கும் அந்த ப்ரோ வெர்ஷனுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ ஆன்டிவைரஸஸ், விண்டோஸ் டிஃபெண்டர், ஃபயர்வால், டிஎம்சி, ஸோ இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ண முடியணும். ஒரு விஷயத்தால் பிரேக் பண்ணி அவங்க சிஸ்டம்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸை நம்மளுக்கு ரிவர்சல் பண்ணணும். இதுதான் வந்துட்டு பவர்ஃபுல் பேலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நம்ம கஸ்டமைசபிள் தான் பண்ண முடியும். ஸோ அதை தான் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட்டில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. அந்த பேலோட்ஸ் வந்துட்டு சப்போஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தண்டாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா விண்டோஸ் டிஃபெண்டர், ஆன்டிவைரஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே டெலிட் பண்ணிடும். இது வந்துட்டு ஹார்ம்ஃபுல் ஃபைல். ஸோ இப்போ பார்த்துருக்கீங்களா, நம்ம குரோம்லேருந்து ஏதாவது ஃபைல் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இட் மே காசஸ் ஹார்ம் டு யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரியான விஷயங்கள் நம்மளோட சிஸ்டமே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு ஒரு யூஆர்எல்லை நான் அவங்கள ரிவர்சல் பண்ணுறதுக்காக நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் ஜிமெயிலில். சரிங்களா? ஸோ நார்மலாக வந்துட்டு டிஃபால்ட்டான யூஆர்எல்ஸை ஜிமெயில் வந்துட்டு செக் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைல்ஸை மட்டும் தான் ஜிமெயில் வந்துட்டு செக் பண்ணும். யூஆர்எல்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத ஜிமெயில் செக் பண்ணாது. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த நம்மளுக்கு ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் மெத்தடில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ ஒரு ஃபைல் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த ஃபைலை செக் பண்ணி அதில் ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணவும் விடாது, அப்லோட் பண்ணவும் விடாது. ஸோ ஜிமெயில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நிறையவே விஷயத்த பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா இதெல்லாம். ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணுற அளவுக்கு ஒரு கேப்பபிளான பேலோட நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியணும். அது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம். அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எம்எஸ்எஃப் கன்சோல் அப்படின்றது தான் நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் யூஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் கமெண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்துட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட்டு இதுதான். எம்எஸ்எஃப் அப்படின்றது நார்மலான யூசர் இன்டர்ஃபேஸில் ஒர்க் ஆகும். நீங்கள் எம்எஸ்எஃப் கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். தான் மெட்டாஸ்ப்ளாய்ட். ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக மெட்டாஸ்ப்ளாய்ட்டை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் அவுட்டேட்டர் ஆகிடுவீங்க. ஸோ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்துட்டு எல்லா சிஸ்டமே நல்லா பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே சொல்லவே முடியாது. ஒரு பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே என்னென்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்றைக்கி ஒன்று பண்ணிட்டோம், நாளைக்கு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நாளன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்த புதுசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்கும் வல்னரபிலிட்டி இஷ்யூ இருக்கா, இல்லை பக்ஸ் ஏதாவது இருக்கா, அதை எப்படி நம்ம பிரேக் பண்ண முடியும், ஃபயர்வால் எப்படி ப்ரீச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம புதுசாக தான் பண்ணியாகணும். ஸோ கீப் அப்டேட்டட். இது வந்துட்டு ஒரு கீ பாயிண்ட் லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே. சரிங்களா? இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பேனர் தான். ஸோ இந்த லாகின் பேஜ் மாதிரி வந்தது, இந்த கவுஸு, இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேனர் தான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கேர் பண்ணிக்க தேவையில்ல. உள்ள நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 1443 எக்ஸ்பாய்ட்ஸு, ஆக்சிலரி போஸ்ட்டு, பேலோட்ஸ் எத்தனை இருக்குது, என்கோடர்ஸ் எத்தனை இருக்குது, நோப்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றது எல்லாமே சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட ஹெல்ப் செக்ஷன் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு கமெண்ட்டுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட எல்லா கமெண்ட்ஸுமே கொஞ்சம் டிஃபராக இருக்கும். நம்ம டெர்மினலில் யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃபராகவே இருக்கும். பேனர்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேனர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். கலரு, கனெக்டு, எடிட்டு, க்ரப்பு, இந்த மாதிரி எல்லா கமெண்ட்டுமே நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட்லையும் இருக்கும். நம்ம டெர்மினலில் யூஸ் பண்ண முடியாத நிறைய விஷயங்களை நம்மளால் எம்எஸ்எஃப்ல யூஸ் பண்ண முடியும். எம்எஸ்எஃப் மீன் மெட்டாஸ்ப்ளாய்ட். சரிங்களா? டேட்டாபேஸ் பேக்எண்ட் கமெண்ட்ஸ் கூட நிறையவே இருக்கும். ஸோ டிபி ரீபில்டு கேட்சு, டிபி இம்போர்ட், டிபி எக்ஸ்போர்ட்டு, அவங்களோட டிபி நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, நம்ம அதை காப்பி எடுக்க முடியுமா, டேட்டாபேஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான விஷயங்களை மெட்டாஸ்ப்ளாய்ட் வச்சு பண்ண முடியும்.
நம்ம இது வரைக்கும் பார்த்ததே ஒரு பிகினர் டியூட்டோரியல்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கான்செப்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதை நம்ம எப்படி மேனுவலாக பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்த்துருக்கோம். மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்றது ஒரு பெஸ்ட் பென் டெஸ்டிங் டூல். அதை வச்சு இந்த விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இப்போ பேலோட்ஸ் டூல் நம்ம போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஷயத்தை நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சர்ச் -h அப்படின்னு கொடுக்குறேன்னா சர்ச் கமெண்ட்டில் என்னென்ன ஹெல்ப் இருக்குது அப்படின்றதுலாம் வரும். ஸோ ஆப் இருக்குது, ஆத்தர் இருக்காங்க, சிவிஇ, இடிபி, நேமு, பிளாட்ஃபார்மு, ரெஃபரன்ஸு, டைப்பு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம மீட்டர் பிரிட்டரை சர்ச் பண்ணலாம், சரிங்களா? ஸோ சர்ச் நேம் வந்துட்டு மீட்டர் பிரிட்டர். ஸோ எம்எஸ்எஃப் கன்சோல்குள்ள மீட்டர் பிரிட்டர் அப்படின்ற வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டன்லோட் ஆஃப் பேலோட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஒரு 3K கிட்டத்தட்ட மொத்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பேலோட் மொத்தமாகவே அவ்வளோதான் இருக்கும் அந்த ஃப்ரீ வெர்ஷனில். நம்ம கஸ்டமைசபிள் பண்ணி க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அதை விட அதிகமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? இது வந்துட்டு ப்ரோட்டோகால் வைஸ் இருக்கும். HTTP ரிவர்ஸ் பண்ணுறது, HTTPS, TCP, ரிவர்ஸ் TCP, பைண்ட் TCP, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்குமே ஒரு பேலோட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆண்ட்ராய்டு அப்படின்னா அது வந்துட்டு ஜாவாவில் தான் எழுத முடியும். அதுதான் ஆண்ட்ராய்டோட ஆப்பை ஜாவாவில் பண்ணுவாங்க. விண்டோஸ் அப்படின்னா C# இல்லை பைத்தன் அந்த மாதிரி EXE ஃபைலாக நம்மளால் எதில் அவுட்புட் எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை பண்ண முடியும், சரிங்களா? ஜாவா அப்படின்றது ஒரு பேசிக்கான விஷயம். ஜாவா வந்துட்டு எதில் வேணாலும் ஒர்க் ஆகும். ஜாவாவோட மெயின் அட்வான்டேஜே வந்துட்டு மல்டி பிளாட்ஃபார்ம் யூசேஜ் தான். அதை நீங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். அது வந்துட்டு பேட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டோஸு, ஃபோனு, ஆண்ட்ராய்டு டிவைஸு, மேக்கு எதில் ஓப்பன் பண்ணாலும், லினக்ஸு எதில் ஓப்பன் பண்ணாலும் ஜாவா வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்துட்டு யூனிவர்சல் பேலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நார்மல் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அந்த ரேஞ்ச் சொன்னேன் இல்லையா நான். இது வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஹைலி இன்டென்ஸ் அப்படின்னா இதில் ஆக்சுவலாக காட்டல. பட்டு நான் ஃபியூச்சரில் பார்க்குறப்போ நான் காட்டுறேன் எது வந்துட்டு ஹைலி இன்டென்ஸு, எது வந்துட்டு நார்மலு, எது வந்துட்டு நாட் யூஸபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேலோட்ஸ்லாம் இருக்குது. விண்டோஸ்க்கு தனி பேலோட்ஸ் இருக்கும், ஆண்ட்ராய்டுக்கு தனி பேலோட்ஸ் இருக்கும், மேக்குக்கு தனி பேலோட்ஸ் இருக்கும். ஒரு விஷயத்துக்குமே நிறைய பேலோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த எல்லா பேலோட்ஸையுமே வச்சு நம்மளால் ஒரு சிஸ்டமை பிரேக் பண்ணி அதுலேருந்து ரிவர்ஸ் ஷெல் கனெக்ஷன் எடுத்து நம்மளோட போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அவங்களோட சிஸ்டமை நம்ம ஆக்சஸ் கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பற்றி தான் நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. வில் see in the next video. Take care. Bye.